வணக்கம் ராவுகளே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கிற பாலை கம்பியில் பாருங்கள். இப்போ அதை கலட்டணும், அது கழட்டி கிடைக்கணும். கலட்டி கிடைச்சா உங்களுக்கு ஒரு நாள் காணுமா? ஒரு நாளில் முடிச்சிடணும். ஒரு நாளில் முடிச்சிடணும். பிள்ளைகளுக்கு ஈடுபடுறதுக்காக வந்திருக்கிற இந்திய இராணுவ பொறியியல் பிரிவை தான் இதில் பார்க்குறீங்க. இதில் நிற்கிற நட்டுவில் ஒரு கருப்பு தொப்பி அன்றைக்கி அவர் தான் வந்து கேப்டனாம் பொறியியல் படத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவர் தமிழன் தான். விடுதலை புலிகள் அந்த பாதையை சைடில் போக்க வச்சு கட்டாயம் போக்குவரத்து நடந்து கொண்டு இந்த வேலைகள் நடந்திருக்கும். வந்து வித்தியாசம் ஆக்களம் வந்து வித்தியாசம் தான் நிற்கிறேன் பாருங்கள். இந்த பொருட்களை வச்சு தான் பாலம் கட்ட போயினோம். இப்போ இதில் எல்லாரையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த பாலம் கட்ட வேண்டிய தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்திருக்கோம். பெரிய பெரிய நட்டுகள் பாருங்கள். இந்த நட்டுகள் எல்லாமே வந்து இதில் இருக்குது, இப்படி இருக்குது. இனி வந்து அடுத்ததாக பாலம் கட்டைக்குள்ளேயும் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இதெல்லாம் வந்து அந்த தொங்கு பாலம் மாதிரி தொங்கி கொண்டிருக்குமென்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள். இந்த அப்படியான செட்டப்லாம் இந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இராணுவத்தினர் முக்கியம் இந்திய இராணுவம் அதிகமாக நிற்கணும் இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைமாக விடுதலை புலிகள் அந்த பாதையை சைடில் போக்க வச்சு கட்டாயம் போக்குவரத்து நடந்து கொண்டு இந்த வேலைகள் நடந்திருக்கும். பால வேலைகள் சைடான வெள்ளம் வந்து வெள்ளம் வத்துற கிடையில எங்கட ரோட்டை போட்டு சைடில் தந்திருப்பாங்க. ஏதோ ஒன்று செஞ்சு போக விட்டுருப்பாங்க. அப்படியே போக விட்டுருப்பாங்க, கட்டாயம் போக விட்டுருப்பாங்க. இப்படி நெல்லுக்கு வயலுக்கு பகலை போட வழி இல்லை, நெல்லுக்கு இடையில வயல்கள் தெரியுது, அந்த நேரம் கட்டாயம் செய்திருக்காங்க. வணக்கம் ராவுகளே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் A35 பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் அமர்ந்திருக்கிற இந்த பாலம், அந்த பாலத்தை இருக்கா காட்டுங்க. இந்த பாலம் வந்து இந்த மழை புயல் காரணமாக வந்து உடைஞ்சிருந்தது. இந்த பாலத்தை வந்து எங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவிலேருந்து இந்த பொருட்கள், இந்த பாலங்கள் எல்லாம் இந்த பாருங்கள், இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பாலங்கள் வந்து பெயிலி பாலம்னு சொல்கிறது, இலகுவாக வந்து பொருத்தக்கூடிய பாலங்களை வந்து இந்தியா வந்து எங்களுக்கு அன்பளிப்பாக செஞ்சுருந்தது. இப்போ வந்து இந்திய இராணுவத்தினர் தான் முழுமையாக வந்து இந்த பாலம் கட்டுமான வேலையில் வந்து ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வீடியோ தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இந்த பாலத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிலி பாலம்னு சொல்கிறாங்க. இது வந்து இலகுவான முறையில் வந்து கட்டக்கூடிய பாலமாம். இப்போ வந்து அதில் இருக்கிற பாலத்தை வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. அதை வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டு இந்த பாலத்தை கட்ட போகிறாங்க. இன்னும் குறைஞ்ச 2-3 நாள் தான் தங்களுக்கு இந்த பாலம் கட்ட முடியும்னு சொல்லியிருக்கிறேன். இந்திய இராணுவத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். துணிய இராணுவம் வந்து இலங்கையை விட்டு போனது அப்போ நான் பார்க்கல. இப்போ வந்து ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலம் கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே முழுக்க வந்து வச்சிருக்கிறோம். இந்த காணொலியில் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். காணொலி பற்றி கருத்துக்களை, இந்த காணொலி பற்றி கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு இந்திய ராணுவம் வந்து வன்னி மண்ணில் கால் வச்சிருக்கணும். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இத்தனைப்பா அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட பாலங்கள் பாருங்கள். இந்த பாருங்கள், பாலங்கள் வந்து ரோட்டில் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. பால வேலையில் தொடங்க போது அதுக்காக வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்கி நான் அந்த பாலங்களை வந்து மேலே இருந்து இறக்குற வேலை தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கணும் பாருங்கள். இப்போ அதை கலட்டணும், அது கழட்டி கிடைக்கணும். கலட்டி கிடைச்சா உங்களுக்கு ஒரு நாள் காணுமா? ஒரு நாளில் முடிச்சிடணும். ஒரு நாளில் முடிச்சிடணும். நன்றி சார் இங்கே வந்ததுக்கு, நன்றி செய்கிறதுக்கு. வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்திலே A35 வீதியில் கண்டாவளைக்கும் புளியம்பக்கணைக்கான இடைப்பட்ட பாலம் முற்றுமுழுதாக சேதமடைந்து போக்குவரத்துகள் இதுவரைக்கும் பயன்படுத்த முடியாமல் இருந்த காலத்தில் இப்போ நிரந்தரமாக இந்தியாவிலிருந்து இந்த பால இராணுவ உபகரணங்கள் வந்திருக்கிறது. அந்த பாலத்தை உண்மையாகவே இந்த பழைய பாலம் கலட்டி தந்தால் அவர்கள் ஒரு நாளில் முடித்திருவார். இந்த ஐயா இன்ஜினியர் ஐயா வாரார், அவரிடம் கேட்டால் இது சம்பந்தமாக 100 விதமான உண்மைகளை சொல்லுவார். ஐயா, இந்த பாதை உங்களுக்கு போட்டுருக்க எத்தனை நாள் தேவை? மறுதினம் இந்த வீதியில் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த பாலம் கலெக்டரில் தான் சிரமப்படுகிறார்கள். RR கன்றைக்கு வந்து கலட்டி கொண்டிருக்கிறது. அந்த பாலத்தை கலட்டிய பின்பு அவர்களுடைய துரிதமான வேலைகள் நடைபெறும். இதுபோன்று கிளிநொச்சியில் சில இடங்களில் மோசமான பாலங்கள் சேதமடைந்திருக்கிறது. உண்மையாகவே பன்னாட்டு இராணுவங்களும் இங்கே இருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். எல்லா நாட்டு உதவிகளும் கிடைக்கிறது. எல்லா நாடுகளும் வந்து சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் பழசுகளை திரும்பி பார்க்க வேண்டாம், நாங்கள் நடப்பதை நாங்கள் கூற வேண்டும். சிலாக்கள் இன்னும் கதைத்தாலும் இன்றைக்கு உண்மையாகவே எம்மால் முடியாததை அவர்கள் வந்து செய்கிறார்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். நன்றி. இப்போ எத்தனை நாளாக இந்த வீதியில் வீதி பாவனை இல்லாமல் இருக்குது? இன்றைக்கு குறைந்தது வெள்ளம் வந்ததிலிருந்து ஒரு 12 நாளாக 10-12 நாளாக
வீதி தடையாகவே உள்ளது. இப்போ மக்கள் இப்போ தற்காலிகமாக இந்த பாதையை பாவிக்கணும். மக்கள் வந்து வட்டக்கச்சி பாதையை பயன்படுத்துகிறார்கள். முதல் 2ஆம் தடவை பயன்படுத்தினார்கள். வட்டக்கச்சி பாதையும் முற்றுமுழுதாக அழிந்த நிலையிலும் அரசாங்க அதிபரின் தன்னிச்சையான ஒரு முடிவால் அந்த 400 கிரவல்களை போட்டு அந்த பாதை இப்பொழுது கனரக வாகனங்களும் அதிகமாக வருகிறது, போக்குவரத்துகள் நடைபெறுகிறது. ஆனால் ஆபத்தான வீதிகள் தான். இந்த வேலைகளுக்கு ஈடுபடுறதுக்காக வந்திருக்கிற இந்திய இராணுவ பொறியியல் பிரிவை தான் இதில் பார்க்குறீங்க. இதில் நிற்கிற நடுவில் ஒரு கருப்பு தொப்பி அன்றைக்கி அவர் தான் வந்து கேப்டனாம் பொறியியல் படத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார். தமிழன் தான், தமிழில் பேசுகிறார் நல்லா. வாங்க அவர்கிட்ட நாங்கள் கதைச்சி பார்ப்போம். சரி தானே, கதைப்போமே. அவர் கொஞ்சம் பிஸியாக நிற்கிறாங்க, நாங்கள் கதைச்சி பார்க்கலாம். பாருங்க, இதுதான் வந்து பாலம், பொருத்து பாலம். இதில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இதை வந்து பொருத்தி உடனடியாகவே டக்குன்னு வேலை முடிக்கிறதாம். பாருங்கள், உப்புல கொண்டு பாருங்க. இவ்வளோத்தையும் நீங்கள் என்ன கப்பல்லையாக கொண்டு வந்து நினைக்கிறீங்க? விமானத்தில் கொண்டவங்க. அவ்வளோ பெரிய விமானங்கள் இதில் இருக்க பொருட்கள் பாருங்கள். இன்னொரு இதுகளில் வந்து இது என்ன ஷெல் மாதிரி இல்லாமல் இருக்குது. எல்லாம் ஆணி நட்டுகள் இதுகள் பாருங்கள். இங்கே எவ்வளோ கிடக்கண்டு பாருங்கள் சாமான். இப்போ இதில் இந்த போடுற யுத்தம் முடியே இல்லாத சாமான் எடுத்து அடுக்கி விட்ட மாதிரி கிடக்கு. இங்கே பாருங்கள், இதுகள் எல்லாம் வந்து பாலத்தின் பொறுத்துற பொருட்கள்லாம் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இதான அந்த பாலம். அவங்களாம் இட்டும்பு இவ்வளோத்தையும் அந்த விமானம் தாங்கி கொண்டு வந்திருக்கு தானே. பார்த்தீங்களா, இது ஒரு பாலம் இல்லை, நூற்றுக்கணக்கான பாலம் கொண்டு வந்தவங்க. இப்போ பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து அந்த பாலத்தை கலட்டிட்டாங்க ஃபுல்லாக. இதில் நிற்கிறார்களான்னு எல்லாரும் இந்திய இராணுவ வீரர்கள். அப்படியே தண்ணிகளை போயிட்டு பார்ப்போம். ஏன்னா அப்படியே உடைஞ்சிட்டேன்னு அப்படியே அந்த கட்டை இறக்கி அப்படியே வேலை நடைபெறத்தால் பாலத்தால் போயிடாது. மக்கள் வந்து போகிறதுக்கு இந்த சைட்டால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பாதையை வச்சுருக்காங்க பாருங்க. மக்கள் போய் சைக்கிளில் போகிறாக்கள் வந்து இந்த பாதையால் போயிட்டு அப்படியே அடுத்த பகுதிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஐயா போகிறார் பாருங்க. சிங் நிற்கிறார் பாருங்க. இன்றைக்கு தான் நேரில் சிங்கை பார்க்குறேன்னு பாருங்க. இங்கே ஆர்மி கமாண்டர் சிங்க் இப்படி ஃபோட்டோ எடுக்கணும். சிங்கை பார்த்தீங்களா? இன்றைக்கு தான் நேரில் பார்க்குறேன் நான். ஆக்களை வந்து வித்தியாசமாக தான் நிற்கிறேன் பாருங்கள். இந்திய பொறியாளர் எல்லாருமே வந்து சாப்பிட போய் கொண்டிருக்கணுமா. சாப்பாடு டைம் லஞ்ச் டைம் போயிட்டு வந்தால் நீ இதில் பார்க்கலாம். ஓகே, வந்த அளவுக்கு காட்டியிருக்கிறேன். நிறைய பேர் நிற்கிறேன், நிறைய இராணுவத்தில் நிற்கணும். இந்திய இராணுவத்தில் நிறைய பேர் நிற்கணும். இன்னும் சாமான்கள் வந்து இறக்கி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். இன்னும் சாமான்கள் இறக்க முடியலை. இப்படியே இந்த பால வேலை முடிய நாள் எடுக்க வேண்டு தான் சொல்கிறாங்க. நிற்கிறார். இப்போ இந்த பால வேலை செய்கிறத மக்களும் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். மக்களும் பார்வையிடத்துக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. பிரம்மாண்டமான கிரைன் நிற்கி பாருங்கள். சிங்க் வரார் பாருங்கள். நாங்கள் படங்கள்லையும் இதுகள்லையும் தான் பார்த்துருக்குறோம். நேரில் இப்படி என்ன சொல்கிறது, இந்த ஒரு சிங்கை பார்க்குறது எனக்கு புதுவிதமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இவளுடைய மீசையை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்கிற பால கம்பியில் பாருங்கள். இப்போ வந்து பாலங்கள் இறக்கி கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். சரி தானே? இப்போ பாலத்துக்கு தேவையான கம்பி இதுகள் எல்லாம் இறக்குறாங்க பாருங்கள். பாருங்கள், இப்போ அந்த இறக்கினதுகளை எல்லாருமா சேர்ந்து நிற்கிறோம். ஆனால் இதில் வந்து முக்கியமாக இந்த வேலையில் ஈடுபடுறது வந்து முழுமையான இந்திய இராணுவம் தான். இதில் வந்து இலங்கை இராணுவத்தினர் ஒரு தரம் கூட அந்த உதவி செய்யலை பாருங்கள், ஒரு தரம் இல்லை. முழுமையாக அதில் இருக்கிறது வந்து இந்திய இராணுவத்தினர் தான், பொறியியல் பிரிவை சேர்ந்த இந்திய இராணுவத்தினர். இப்போ வந்து இந்த பாலங்கள் இறக்குற வேலை தான் நடைபெற்று கூட இந்த பாலங்கள் எப்படி பொருத்தினவன்றதே நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். வந்து கையெல்லாம் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார் ஒரு ஐயா. Will subscribe. So, tell something about this project. Yes, that is Nothing actually, just அதே மாதிரி இது
உடைஞ்சது எனக்கு பெரிய பாதுகாப்பு எனக்கு. சரியோ நல்லா ஒத்துழைப்பு. 35 வீதியில் அமைஞ்சிருக்கிற பரந்தன் முல்லைத்தீவு பாலம் இப்போ வந்து செய்ய போகிறாங்க. அதுக்கான பொருட்கள்லாம் இதுகளில் இருக்குது. இப்படி வந்து இப்போ இதில் நிறைய இந்திய இராணுவத்தில் நின்றவைகள் எல்லாருமே சாப்பிட போயிட்டினோம். சரிதானே, எல்லாரும் சாப்பிட போன காரணத்தினால இப்போ இதெல்லாம் வெறிச்சோடி இருக்குது. நான் பாலத்து பக்கத்துலேயே போய் பார்க்கலாம்பாங்க. இந்திய இராணுவம் வன்னி மண்ணில் இப்போ வந்து கால் வச்சுருக்கேன். அதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அதை பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாலத்தை பாருங்கள், இந்த தண்ணிகள் அப்படியே முழுந்து கிடக்கிற இந்த பாலத்தை தான் வந்து இப்போ செய்ய போயினோம். சரிதானே, இது பாருங்கள் அப்படியே. ஆனால் இந்த பயங்கர கிடர்கள் இதெல்லாம் இப்போ அகற்றி போட்டு தான் செய்யணுமா. சரிதானே, இது பாருங்க. இதெல்லாம் இந்த இவ்வளோ பெரிய கிடர்களோடு செஞ்சுருக்கிற பாலத்தை இப்போ வெயில் கொண்டு வந்துருக்கிறது கொஞ்சம் சின்ன பாலமாக இருக்குது. எப்படி செய்ய போயினோம்ன்றது தெரியலை. அது செய்கிறதையும் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமான கிரைனும் நிற்கிது. இதுகளை முதல் அகற்றணுமா. அகற்றின பிறகு தான் இந்த பால கட்டுமான வேலையில் நடைபெறும் என்று சொல்லியிருக்கணும். சரிதானே, ஓகே. இந்த பிரம்மாண்ட பாலம் இந்த மலையோட விழுந்து எல்லாம் அப்படியே போய் கிடக்கு, நாசமாக போயிட்டு எவ்வளோ சொத்துக்கள் அநியாயம். அப்போ இதுதான் இப்போ வந்து நாங்கள் முழுமையான காணொலியை பார்ப்போம். இது வந்து சரியாலேருந்து முல்லைத்தீவு போகிற வீதி. இது வந்து சரியாக அங்கே இருக்கேன்னா பரந்தன்லேருந்து முல்லைத்தீவு போகிற வீதி. ஓகே ரோலே, இன்னொரு காலையில் நான் சந்திக்கிறேன். இந்த காணொலி பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.